ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து நெக் பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பி எப்படி ஃபோல்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். 2 ஷோல்டருமே ஜாயின் பண்ணிவிட்டு, இது சாதா டாப்பு. சாதா டாப்பில் வந்து 2 ஷோல்டருமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸாக இருந்தால் ஒரு சைடில் ஓப்பனாக 2 சைடில் ஓப்பனாக இருக்கும். நம்ம ஃபோல்டிங் அடி வச்சு கிராஸ் பீஸ் வச்சு அடிப்போம். ஆனால் இந்த 2 பக்கமே ஃபோல்டிங்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு தடவை நம்ம வைக்கும்போது 1/2 இன்ச்சு மடக்கி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சிலே நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு நம்ம அடித்து அந்த எண்டில் கரெக்டாக அந்த நீடியில் வந்து அந்த வளைவு பக்கத்துலலாம் நல்லா நீடியில் குத்தி வச்சுட்டு அப்படியே திருப்பி கொடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போ 2 பக்கமே ஓப்பன் இல்லாமல் க்ளோஸிங்காக இருக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கிராஸ் பீஸ் அடிக்கும்போது இப்போ எண்டில் முடிய போகும்போது அந்த நம்ம மடித்து வச்சுருக்கோங்கள அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் மடிக்கணும். முடிக்கும்போது மடிக்க தேவையில்லை. இப்படி அடிச்சுட்டு நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஜாயிண்ட் கொடுத்த மாதிரியே தெரியாது, ஒரே கிளாத் மாதிரியே தெரியும். இதுதான் இந்த க்ளோஸிங்காக இருக்கும்போது கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுல டிப்ஸு. அடுத்து ஒரு ஃபோல்டிங்கில் உள்பக்கமாக வச்சு அந்த கிராஸ் பீஸ்லேயே ஒரு தையல் பிடிக்கணும். கிராஸ் பீஸ் கீழே இறங்கிடக்கூடாது. அந்த கிராஸ் பீஸில் அந்த இது அப்படியே ஒரே தையல் அந்த கரெக்டாக 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு அளவுக்கு அந்த துணிங்க உள்ளே ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுட்டே வரணும். இப்படி அடிச்சுட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா அந்த நம்ம தையலுக்கு விட எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்கோங்கள அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிட்டா நம்ம ஜாயிண்ட் கொடுத்த மாதிரியே தெரியாது, க்ளோஸிங் ஆயிரும். சுற்றி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு உள்பக்கமாக எடுத்துக்கணும். உள்பக்கமாக எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம், அந்த தையலுக்கு விட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா. இப்போ வந்து அதே 1/4 இன்ச்சில் நம்ம உள்பக்கமாக மடித்து அடிக்கும்போது அந்த நெக்கோட ஃபினிஷிங் கரெக்டாக சூப்பராக இருக்கும். உள்ளே பிசுறும் இருக்காது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு அந்த ஓரத்துலேயே அந்த எட்ஜிலே போட்டுட்டு வரணும். இதேமாரி ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு திருப்பி அந்த ஓரத்தில் அந்த எட்ஜிலே அந்த நெக்கு பக்கத்தில் அந்த எட்ஜ் இருக்குங்களா